சொல்லுங்க, நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன். உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கிடலாம். 18 சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எத்தனை இடத்துல சாமுவேல் பாருங்களேன், சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தான், கர்த்தருக்கு முன்பாக இருந்தான். சாமுவேல் அவங்க அம்மா ஆலயத்தில் விட்டுட்டாங்க. ஆனா ஏலியின் குமாரர்களை பத்தி அப்படி சொல்லிச்சான். ஏலியின் குமாரர்கள் ஊழியம் செஞ்சாங்க, ஏலியின் குமாரர்கள் கர்த்தருக்கு முன்பாக இருந்தாங்க. ஏன் சொல்லல? ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் மீண்டும் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். உங்க வாழ்க்கையில காரணம் இல்லாமல் தேவன் வரல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதற்காகவும் இந்த பூமிக்கு வரல, யாரோ ஒருவருக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். காரணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தேவன் செய்ய விரும்புறதே இல்லை. காரணம் இல்லாமல் நீங்க ஆலயத்துக்கு வரல, காரணம் இல்லாமல் நீங்கள் பாட்டு பாடல, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, ஆனால் அண்ணாளுடைய பையன் தேவனுக்கு முன்பாக இருந்தான், தேவனுக்கு முன்பாக இருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்ததியில் வளர்ந்தான். பைபிள்ல சின்ன இடத்துல கூட ஆண்டவர் நோக்கத்துக்காக ஒரு மனிதனை பிரிக்கும் பொழுது அவன் என்ன பண்றாரு, அவனை வேறு ஒரு காமனா ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போறதே இல்லை. சாமுவேல் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இந்த இடத்துல. சாமுவேல் வந்து சொல்லும் பொழுதுலாம் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், அவன் ஆலயத்தில் இருந்தான், அவன் தேவ சமூகத்தில் இருந்தான்னு சொல்லுது. ஆனா ஏலியுடைய குமாரர்கள் இப்படி சொல்லவே இல்லை. அண்ணால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்தான். உங்க லைஃப்ல எத்தனை பேர் கர்த்தருக்காக நீங்கள் பெஸ்டா உன்னை தர்றீங்க? அவ ஒரு குமாரரை தான் கொடுத்தா. ஆண்டவர் எத்தனை பிள்ளை கொடுத்தார் அவருக்கு? 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பற்றி மீண்டும் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்களேன், நம்ம லைஃப்ல நம்ம இதுதான் எனக்கு சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது நீங்க இதை ஆண்டவர் விட்டு கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதித்து அதை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இவள் கர்த்தருக்கென்று ஒரு பெஸ்ட்டை கொடுத்திருக்கிறார். அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு முதல் விதையை கொடுத்திருக்கிறார். நீங்க கொடுக்கிற நேரங்கள் எல்லாம் வெறும் நேரங்கள் அல்ல, அது ஒரு விதை மாறி